இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இதுக்கப்புறமா நீ என்ன கூப்பிட்டா நான் எங்கேயாவது வர முடியாத தூரத்துல வேம்பு சேர தேடிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நேரத்துல நீ என்னோட பேசணும்னு நினைச்சா இந்த கல்ல என்னோட போட்டோ முன்னாடி வச்சு அக்கா இப்ப என்னோட சங்கடத்துக்கு பதில் சொல்லுன்னு கூப்பிட்டா நான் நேர்ல வரலனாலும் இந்த கல்லோட ஒளி வடிவமா உன் கூட பேசுவேன் ராணி. அக்கா சொன்ன மாதிரி இந்த கல்ல எடுத்துன்னு போய் பொம்மி அக்காவோட போட்டோ முன்னாடி வச்சு அக்காவாண்ட பேசுவோம். அக்கா என் சங்கடத்தை தீர்த்து வைக்க வா அக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. வா அக்கா. அக்கா வந்துட்டியா அக்கா? சொல்லு ராணி. அக்கா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு குடுகுடுப்புக்காரன் வந்தான். உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. அதை தடுக்கிறதுக்கு நீங்க ஒரு பரிகாரம் செய்யணும்னு ஜக்கம்மா சொல்றா. அக்கா அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னதெல்லாம் உண்மையா அக்கா? ஆமா ராணி. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சும் கூட நீ ஏன்கா என்னாண்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல? அது உன்கிட்ட நேரடியா சொல்ல கூடாதுங்கிறது தான் விதி. சரிக்கா, ஆனா அந்த குடுகுடுப்புக்காரன் இருக்க சொன்ன விரதம் என்ன விரதம்? அந்த விரதத்தோட உச்ச பூஜைய நான் தான் செய்யணும்னு வேற சொன்னாரு. அது என்னன்னு நீ எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுக்கா. அது எப்படி எப்படி பண்ணுமோ நான் அப்படியே செஞ்சு முடிச்சிருவேன்க்கா. எப்படியாவது தாடிகாரன நீ சீக்கிரமா கூட்டின்னு வரத்துக்கு நானும் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவேன்ல. அது நீ என் மூலமா தெரிஞ்சுக்க கூடாது ராணி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்பூதிரியே வீட்டுக்கு வந்து அதுக்கான விளக்கத்தையும் விரதம் எப்படி இருக்கணுங்கிறதையும் அந்த உச்சக்கட்ட பூஜையை எப்படி முடிக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா அவரு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு பயங்கரமா பயம் வந்துரும். என்னக்கா சொல்ற? பயமா? அப்படி என்னக்கா பயம்? நம்பூதிரி வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே தெரிய வரும். நம்பூதிரி மூலமா அந்த விரதத்தை பத்தி நீ கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ராணி. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இரு ராணி. எல்லா முக்கியமான விஷயங்களும் அவர் சொல்லுவாரு. நீ கீழே போய் காத்திரு.